கொஞ்சம் நீ எல்லாம் எதுக்கு விளையாட வர அப்படின்னு பலரும் கடுமையா திட்டி அவமானப்படுத்துறாங்க. இவங்க தான் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஆம்ப்ரா சபாட்டினி. ஆம்ப்ரா ஒரு அத்லட். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே தன் நாட்டுக்காக ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட கனவா இருந்துச்சு. ஆனா எதிர்பாராத விதமா 2019 ஆண்டு அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த விபத்துல அவங்களோட ஒரு காலை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. இதனால கால் இல்லாம இருக்க நீ எல்லாம் இனி ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு பலரும் ஆம்ப்ராவை டிமோட்டிவேட் பண்றாங்க. டிமோட்டிவேட் பண்ணி ரொம்பவும் கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா ஆம்ப்ரா தன்னோட தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காம ஆம்ப்ரா சேர்வை கால பயன்படுத்தி 2 வருஷம் கடுமையா பயிற்சி பண்றாங்க. 2 வருட கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் 2021 ஆண்டு ஜப்பான்ல நடைபெற்ற சம்மர் பாரா ஒலிம்பிக் போட்டிகள்ல 100 மீட்டர் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 14.11 செகண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து தன் நாட்டுக்காக கோல்டு மெடலை ஜெயிச்சு கொடுக்குறாங்க. ஜெயிச்சாலும் சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி அடங்காத ஆம்ப்ரா மீண்டும் கடுமையா முயற்சி பண்றாங்க. கடுமையான முயற்சிக்கு அப்புறம் 2023 ஆண்டு பாரிஸ்ல நடைபெற்ற வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல 100 மீட்டர் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி 13.98 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தது மட்டும் இல்லாம ஒரு புதிய உலக சாதனையை படைச்சிருக்காங்க. அதனால விளையாட முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி உலக சாதனையை படைச்ச ஆம்ப்ராவோட விடாமுயற்சியும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்லயும் சொல்லுங்க.